உன்மேல் பொழிவாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. வாதிப்பின் சத்தம் கேட்ட உன்னெல்லை எல்லாமே, வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. வாதிப்பின் சத்தம் கேட்ட உன்னெல்லை எல்லாமே, வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. விசாரிக்க யாரும் இன்றி தள்ளுண்ட உன்னையே, ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. விசாரிக்க யாரும் இன்றி தள்ளுண்ட உன்னையே, ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார். இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார். துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. வாதிப்பின் சத்தம் கேட்ட உன்னெல்லை எல்லாமே, வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. வாதிப்பின் சத்தம் கேட்ட உன்னெல்லை எல்லாமே, வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. விசாரிக்க யாரும் இன்றி தள்ளுண்ட உன்னையே, ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. விசாரிக்க யாரும் இன்றி தள்ளுண்ட உன்னையே, ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார். இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார். துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே. ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே. ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. ஹல்லேலூயா. இடிந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு அவர்
எழுப்ப போகிறார். என்னென்ன காரியங்கள் முடிந்து போயிற்று, இதில் இனிமேல் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அது எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப உயிர்ப்பிக்க பண்ண போகிறார். அதில் ஒரு பெரிய அதிசயங்களை அவர் காண செய்ய போகிறார். எடுத்துக்கொள்ளலாமா? சங்கீதம் 102:15. சங்கீதம் 102:15. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஒரு வீட்டை கட்டுறதுக்கும் ஒரு வீட்டை வாங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வீட்டை வாங்கணும் அப்படின்னா ஏற்கனவே யாரோ ஒருத்தங்க கட்டி வச்சுருப்பாங்க, அதை நம்ம போய் சும்மா பர்ச்சேஸ் பண்ணி ஒரு காசு கொடுத்து நம்ம வாங்கிடுறோம். ஆனால் வீடு கட்டுவது என்பது புதுசாக நம்மளே இடம் வாங்கி நம்மளே கட்டுறது. ஆனால் கர்த்தர் வீட்டை கட்டுறது அது எப்படிப்பட்டது அப்படின்னா, இப்போ மனுஷனுக்கு 2 நிலை இருக்குது. ஒன்று வாங்குறது, ஒன்று கட்டுறது. கட்டுறது தான் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் இல்லை, நம்மளே நிலம் வாங்கி நம்மளே பார்த்து கட்டுறது. ஆனால் ஆண்டவருக்கு கட்டுறதுங்கிறது செகண்ட் ஆப்ஷன் தான். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கும்? ஆண்டவர் உருவாக்குகிற தேவன். அவர் அப்படியே வார்த்தையினால் அவர் சொல்லும்போது தன்னால் உருவாகுமா. அப்போ கட்டுறது அப்படின்னா ஆண்டவர் எப்போ தெரியுமா கட்டுவார்? ஏற்கனவே ஒன்று உருவாக்கி வச்சது அது நிர்மூலமாகி போயிருக்கலாம், இடிந்து போயிருக்கலாம், அது உடஞ்சி போயிருக்கலாம். அதுக்கப்புறம் ஆண்டவர் அதை சரி பண்ணி ரிப்பேர் பண்ணுறாருல, அது பேர் தான் கட்டுறது. அதுதான் வித்தியாசம். நமக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இந்த வசனம், இதே வசனம் இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, For the Lord will rebuild Zion and appear in his glory அப்படின்னு போட்டிருக்கு. The Lord will rebuild Zion அப்படின்னு போட்டிருக்கு. ரீபில்ட், புதுசாக அவர் திரும்ப கட்டுறாரு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் போட்டிருக்கு. நானும் பார்த்தேன், என்ன தமிழில் ஏன் இப்படி மொழி பெயர்த்தாங்க? இங்கிலீஷில் அவ்வளோ அழகாக ரீபில்டுன்னு கரெக்டாக போட்டிருக்காங்க. அவங்க நினச்சா பில்டுன்னு கூட போட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் திரும்ப கட்டுகிற தேவன். முதல் முறை அவர் எப்படி கட்டுவார்? அவர் உருவாக்கிடுவார். செகண்ட் டைம் தான் அதை கட்டுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதில் 3 காரியங்களில் ஆண்டவர் நம்மை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். முதல் காரியம் இழப்பின் மத்தியில் அவர் நம்மை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். இழப்பில் எத்தனையோ இழப்புகள் நமக்கு வந்திருக்கலாம், அதில் ஆண்டவர் நம்மை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். இழப்பு அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே அந்த ரூத்தை தான் எடுத்துக்காட்டாக நம்ம பார்ப்போம்ல. அவள் கணவனை இழந்தா, அதுக்கப்புறம் ஆண்டவர் அவளை கட்டினார் அப்படின்னு சொல்லி. இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன் உங்களுக்கு. இதே மாதிரி ஒரு ஸ்திரீ வேதாகமத்தில் இதே மாதிரி கணவனை இழந்த ஒரு ஸ்திரீ திரும்ப ஆண்டவர் இதே மாதிரி ரூத்தை போல் அவளோட வாழ்க்கையும் அவர் கட்டுவார். ஆனால் சாதாரணமாக இல்லை, அவள் திரும்ப கட்டப்படும் போது ஒரு ராஜாவை அவள் கல்யாணம் பண்ணுவாள். யார் அந்த ஸ்திரீன்னு சொல்ல முடியுமா? அபிகாயில் தான் நான் எதிர்பார்த்தது. அபிகாயில் அவங்க எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கும். அபிகாயில் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீ எப்படின்னா ரொம்ப அழகான ஒரு பொண்ணு, ரொம்ப மகா புத்திசாலி, மகா ரூபவதியாம், ரொம்ப அழகான சூப்பரான இன்டெலிஜென்ட்டான ஒரு பொண்ணு. ஆனால் அவளோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஒரு முட்டாளும் துராகிருதனுமான ஒரு மனுஷனாக இருந்தான். இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா, தாவீது ராஜா அவனோட ஆட்கள் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் சாப்பாடுக்காக அவன்கிட்ட கேட்பாங்க. நாபால் அப்படிங்கிற அந்த மனுஷன் நிறைய, அவனுக்கும் நிறைய வேலைக்காரங்க எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் அவன் சாப்பாடுலாம் ஒன்றும் தர முடியாது. தாவீது யார், ஈசாயின் குமாரன் யார் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமாக பேசி அந்த வேலைக்காரங்களாம் அனுப்பிச்சி விட்டுருவான். அதுக்கப்புறம் இந்த தாவீது எல்லாரும் பயங்கர கோபமாயிருவாங்க. என்னது, நமக்கு சாப்பாடு கொடுக்கலையா, உடனே போருக்கு போய் அவனை இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே இந்த நாபாலோட ஒய்ஃப் அந்த அபிகாயில் ஐயோ இப்படி நமக்கு இந்த மாதிரி சண்டைலாம் வரக்கூடாது, யுத்தம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இவா உடனே 400 அப்பம் எல்லாத்தையும் பேக் பண்ணி இவா கொண்டு போய் தாவீதுக்கு கொடுத்து, அந்த பழி என் மேலே சுமரட்டும் அப்படின்னு தாவீதை கூல் பண்ணிட்டு வருவா. 10 நாளைக்கு அப்புறம் ஆண்டவர் அந்த நாபாலை அடித்ததுனால நாபால் இறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த அபிகாயில் தாவீதுக்கு மனைவியாக கொடுக்கப்படுகிற இந்த சம்பவம் வாசிக்கலாமா? எடுத்து 1 சாமுவேல் 25:28 வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 25:28. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயம் கட்டுவார் அப்படின்னு சொல்லி நிறையா அந்த அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து வாசித்தோன்னா நிறைய சொல்லுவா. இந்த விஷயத்த செஞ்சு உங்கள் மேலே ஒரு குற்றம் வந்துடக்கூடாது, நீங்கள் அதுக்கு தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த தாவீதை அவள் எஸ்கேப் பண்ணி விட்டு அந்த ஒரு பாவத்தை அவன் செய்ய விடாத மாதிரி அவள் தடுத்து போட்டுருவா. அப்போ அந்த நேரத்தில் தான் என்ன ஆகும்னா, அவள் எதிர்பார்க்க மாட்டாள், நம்ம போய் தாவீதுக்கு இதெல்லாம் கொடுத்தா தாவீது நம்மளை கல்யாணம் பண்ணிப்பார், நாபால ஆண்டவர் கொண்டு
போட்டுருவார், அப்படி எதுவுமே அவளுக்கு தெரியாது. ஆனாலும் வந்து இந்த நேரத்துலையும் அவள் வந்து செய்த இந்த காரியம் வந்து ஆண்டவர் அவளை ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அவளை ஆண்டவர் நினைத்தருளுவார். அப்பவும் வந்து பாருங்களேன், அந்த மனுஷன் வந்து இறந்து போயிடுவான். 1 சாமுவேல் 25:39 பார்த்தோன்னா, நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது இந்நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியாளை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்பி வர பண்ணினார் என்று சொல்லி அபிகாலை விவாகம் பண்ணுகிறதற்கு அவளோட பேச தாவீது ஆட்களை அனுப்பினான் என்று நம்ம பார்க்கலாம். இந்த சிச்சுவேஷனில் இதோட நம்ம பாஸ் பண்ணி பார்த்தோன்னா, நாபால் செத்து போயிட்டான். இப்போ இவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவ்வளோதான் இல்லை, அவளோட எல்லா ஒரு பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலியே வந்து அவளோட ஹஸ்பண்ட் தான். ஆனால் அவன் இறந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், சரி ஓகே என்ன அடுத்து அவள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவளுக்கு ஒரு பதிலை கொடுத்தார். தாவீது வந்து அவளோட பேச ஆட்களை அனுப்பினதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவள் தாவீதுக்கு மனைவியாவா, அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்களில் இந்த அபிகாயில நம்ம பார்க்குறோம். அப்போ இழப்பின் மத்தியில் ஆண்டவர் நம்மை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நம்ம பணத்தை எங்கேயாவது இழந்து போயிருக்கலாம், இல்லை யார்ட்டையாவது ஒரு 2 லட்சம் கொடுத்துருப்பீங்க, அது வீட்டுக்கு தெரியாமல் வேற கொடுத்துருப்போம். ரொம்ப நல்லது பண்ணுறோன்னு சொல்லி நீதிமானாக மாறி நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவன் அங்கே பாம்பேக்கு பறந்து போயிருப்பான். போனதுக்கப்புறம் இந்த 2 லட்சம் நமக்கு நஷ்டம் இல்லை. இப்படி வந்து நிறைய நாட்கள் நம்ம வந்து பணத்தை இழந்திருக்கலாம். எப்படியோ நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்ட்டு நம்ம சொல்லி எதுலேயோ பணத்தை போட்டு அதை நம்ம இழந்து போய் நிற்கலாம். அதில் ஆண்டவர் நம்மை திரும்ப கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அப்புறம் சுகத்தை இழந்து போய் நிற்கலாம். சுகம் நல்ல சுகத்தோடு இருக்கும் போது நம்ம வந்து ஆண்டவரை தேடாமல் விட்டுருப்போம். இப்போ நம்ம சுகவீனமாக இருக்கும் போது ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு கொண்டு இருக்கலாம். அப்படி நிற்கும்போது கூட ஆண்டவர் நம்மை திரும்ப கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அருமையானவரை இழந்து தவித்து கொண்டு இருக்கலாம். ஒரு வேளை ஃபிசிக்கலாகவே நம்ம அவங்கள இழந்திருக்கலாம். இல்லைன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க, நம்மளோடு பயணித்தவங்க நம்ம கூட பேசாமல் அப்படி எல்லாராலும் நம்ம வந்து அடைக்கப்பட்ட வாசலில் நம்ம வந்து இருக்கலாம். ஒரு காலத்தில் எங்களோடு அப்பம் புசித்தவங்களா இருக்கட்டும், எங்கள் வீட்டில் வளர்ந்தவங்களா இருக்கட்டும், இங்கேயே வந்து ஸ்டே பண்ணி சாப்பிட்டு எங்களோடு இருந்தவங்க இன்றைக்கு யாரோ மாதிரி இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வந்து அவங்களெல்லாம் இழந்து நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நாங்கள் எதுலேயுமே வந்து பயந்தோ கலக்கத்தோடையோ இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா அப்பப்போ சொல்லுவாங்க, என்னோட பாட்டில் நான் எல்லாவற்றையும் நான் சரியாக செய்து விட்டேன், ஆண்டவரோட கண்களுக்கு முன்பாக எல்லாவற்றையும் நாங்கள் குற்றமற்றவர்களாக நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் அவங்களெல்லாம் நம்ம வந்து இழந்து போயிருக்கலாம். சமாதானத்தை நம்ம இழந்து போயிருக்கலாம். நல்ல ஒரு காலத்தில் நம்ம சந்தோஷமாக இருந்திருப்போம், நம்ம குடும்பத்தோடு சந்தோஷமாக நம்ம வெளியே போயிட்டு டூர் போயிட்டு அப்படி இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் பிரச்சனைகளோட போராட்டத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதை கூட ஆண்டவர் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். நம்மளோட இழப்புகள் வந்து வித்தியாசமாக வெரைட்டியாக இருக்கலாம். ஆனால் அந்த எல்லா இழப்பின் என்றும் ஆண்டவர் நம்மை திரும்ப கட்டுகிற தேவனாக இருக்கிறார். 2வது நம்ம பார்த்தோன்னா, தோல்வியில் நம்மை திரும்ப கட்டுகிற தேவனாக இருக்கிறார். தோல்வியில் அவர் நம்மை திரும்ப கட்டுவாராம். தோல்வி ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும்? வெற்றியாக இருந்து நல்லா வாழ்ந்து சுகித்து இருந்துட்டு அது இல்லாமல் போகும்போது தான் அந்த தோல்வியோட வலி வந்து தெரியும்ல. நம்ம ஃபஸ்ட்டே ஏழையாக பிறந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல பணக்காரங்களாக இருந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த வலி வந்து ரொம்ப கொடுமையானது. எல்லாவற்றையும் நம்ம வாழ்ந்து அனுபவிச்சிருந்து அதுக்கப்புறம் நம்ம கீழே வரும்போது அது வந்து நம்மளால் தாங்கக்கூடாத ஒரு பாரமாக இருக்கலாம். அதுதான் வந்து தோல்வி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபேமஸான ஒரு கோட் உண்டு, when you laugh the world will laugh with you, but when you cry alone அப்படின்னு சொல்லி. நீ சிரிக்கும் போது உலகமே உன்னோட சேர்ந்து சிரிக்கும், ஆனால் நீ அழும்போது நீ தனித்து அழுவ அப்படின்னு சொல்லி அந்த கோட் வந்து சொல்லுது. அது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை. நம்ம சிரிக்கும் போது எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க, நம்மளோடு சேர்ந்து அதை சந்தோஷப்பட்டு கொண்டாடுறதுக்கு எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் நம்ம அழும்போது நம்ம தனிமையாய் அழுவோம்ல, தனிமையாக ஆண்டவரோட பாதத்தில் நம்ம இருக்கிற சூழ்நிலைகள் வரும். ஆனால் அப்படிப்பட்ட தோல்வியில் கூட ஆண்டவர் நம்மை திரும்ப கட்டுவாராம். இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யோபுவை தான் நம்ம பார்க்குறோம். தோல்வியில் அவன் வந்து எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி. தோல்வினா அது ஒரு சாதாரணமான தோல்வி கிடையாது. ஒரு விஷயத்தை மட்டும் அவன் இழந்து தோல்வியில் இல்லை, எல்லாவற்றையும் அவன் இழந்தான். யோபு வந்து எப்படி அப்படின்னா, அந்த நடுவில் அந்த 36, 37 அந்த அதிகாரத்தில் பார்த்தோன்னா ரொம்ப கனம் பொருந்திய மனுஷனாக இருந்தானா யோபு. அவன் எந்திரிச்சு நின்னா சுற்றி இருக்கவங்களாம் எந்திரிச்சு நின்று வாயை மூடிக்குவாங்களாம்.
பெரியவங்கெல்லாம் எந்திரிச்சு நின்று வாயை மூடி அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்தவன் தான் இந்த யோபு. அவ்வளோ வந்து கனம் பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தான். ஏன்னா அவ்வளோ ஆடு மாடுகள், அவ்வளோ கழுதைகள், அவ்வளோ ஒரு பணக்காரனாக இருந்திருக்கான் இந்த யோபு. அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில் தோல்வி வந்துச்சு. எப்படி வந்துச்சு? ஒரே நாளில் கழுதை, ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், எருதுகள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து, சரீரத்தையும் இழந்து ஒரே நாளில் அவன் வந்து அந்த சாம்பலில் உட்கார்ந்துருந்தான். அந்த மாதிரி தோல்வி அவனுக்கு வந்துச்சு. ஆனாலும் வாசிக்கலாமா? யோபு 42:10 வாசிக்கலாமா? யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்துருளினார். அந்த ஃபெயிலியரில், அந்த ஒரு தோல்வியில் ஆண்டவர் அவனை கட்டுனதை நம்ம பார்க்கலாம். ஒருவேளை நம்மளும் வந்து தோற்று போய் நிற்கலாம். தோல்வியை வந்து எப்போ தெரியுமா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்? நம்ம எதிரிகள் முன்னாடி நம்ம தோற்று போடுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு தெரிஞ்சவங்க கூட சரி ஓகே, அவங்க கொஞ்சம் ரொம்ப கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய எதிரிகள் முன்னாடி நம்ம தோற்று போயிட்டோம், அது அவங்களுக்கு ரொம்ப களி கூறுதலாக மாறிடும். அதனாலேயே நம்ம வந்து ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே மனுஷன் என்னை மேற்கொள்ள விடாதீங்க, மனுஷன் கையில் என்னை ஒப்பு கொடுத்துடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கஷ்டப்படுவோம்ல. அப்படி தான் ஒரு மனுஷனை வந்து ஆண்டவர் அப்படி தான் ஒப்பு கொடுத்தார். யார் அப்படின்னா அந்த மனாசே என்கிற ராஜா. மனாசே ராஜா வந்து இது ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டு. எப்படின்னா எல்லாம் தவறான காரியங்கள், விக்கிரக பலிபீடங்கள் எல்லாத்தையும் செய்வான். எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஜாலியாக இருப்பான். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இன்னொரு நாட்டு ராஜா கிட்ட அவனை ஒப்பு கொடுத்துருவார். ஒரு ராஜாக்கு இருக்கிற பிக்கெஸ்ட் ஃபெயிலியர் என்ன அப்படின்னா, வேறு நாட்டு ராஜா கிட்ட அடிமையாக போடுறது தான். அதுக்கு அவன் செத்தே போயிடலாம். இந்த மாதிரி அடிமையாக போகிறதுக்கு அவன் வந்து செத்து கூட போயிடலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு தோல்வி வந்து இந்த மனாசே ராஜாவுக்கு நடந்துச்சு. அவனோட கைகள்லையும் கால்களையும் விலங்குகளை கட்டி அந்த ராஜா வந்து தூக்கிட்டு போயிடுவான். இது எவ்வளோ பெரிய அவமானம் இல்லை? அவனோட ஜனங்கள் முன்னாடி அவமானம், அடுத்த அந்த ராஜாவோட மக்கள் முன்னாடி அவமானம், எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு அவனோட டீப்பஸ்ட் ஃபெயிலியர் வந்து இதுதான். அடுத்தது வந்து அவன் தற்கொலை தான் பண்ணியிருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் ஒன்று பண்ணுறான். என்னன்னா 2 நாளாகமும் 33:13 வாசிக்கலாமா? 2 நாளாகமும் 33:13. அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். அந்த மாதிரி ஒரு ஃபெயிலியரில் யாராலையும் அவனை காப்பாற்றவே முடியாது. ஆனால் அவன் கூப்பிட்டான், அவன் கெஞ்சினான், அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினாங்கிற ஒரே ரீசன்னால் ஆண்டவர் அவனை திரும்ப அதே ஸ்தானத்தில் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். அப்படி தான் நம்முடைய சூழ்நிலைகளில் ரொம்ப டீப்பஸ்ட் ஃபெயிலியரில் நம்ம இருக்கலாம். இந்த தோல்வியிலேருந்து என்னால் வெளியே வரவே முடியாது, இதுதான் லாஸ்ட்டு, அந்த எண்டுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அங்கே கூட ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்குறார். அவர் நம்மை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். தோல்வியில் நம்மை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆமோஸ் 9:12 வாசிக்கலாமா? ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வீடு இடிஞ்சு போனாலோ, ஒரு கிராக் விழுந்தாலோ, ஏதோ ஒரு ரிப்பேர் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வேலை. ஏன்னா நம்ம திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், நம்ம நிறைய அதுக்கு ஒதுங்க வச்சு புதுசாக கூட நம்ம அதை ரெனோவேட் பண்ணிடலாம். ஆனால் அந்த சின்ன சின்ன வேலைகள் பார்க்குறது வந்து ரொம்ப கடினமான விஷயம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி காரியத்தை கூட ஆண்டவர் வந்து நம்மளோட வாழ்க்கையில் செய்கிறாராம். தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து திறப்புகளெல்லாம் அடைக்கிறார். பழுதாய் போனது சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். 3வது நம்ம பார்த்தோன்னா, முடிந்து போன சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். முடிந்து போன சூழ்நிலையாக இருக்கலாம், அந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவர் நம்மை கட்டுவார். எல்லாரும் ரூத்தை தான் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லுவோம், ரூத்தோட வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி நம்ம வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறோம். நகோமியோட வாழ்க்கையை நம்ம வந்து பார்க்க போகிறோம். நகோமி எடுத்துக்கிட்டோன்னா மாமியார் இல்லை, மாமியாரோட ஒரு கண்ணோட்டத்தை பார்த்தோன்னா, மாமியார் வந்து மருமகள் கிட்ட சொல்கிறாங்க, என் மக்களே நீங்கள் திரும்பி போங்க, நான் வந்து திரும்ப ஒரு புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டு திரும்ப நான் குழந்தைகளை பெற்று அவங்கெல்லாம் வளர்ந்து வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் சாத்தியமே இல்லாதது, என்னோட வாழ்க்கை என்னோட முடிஞ்சிருச்சு, இதோட என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த நகோமி சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ரூத் 1வது அதிகாரம்
11லேருந்து 13 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோன்னா இந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படி இனிமேல் என் கற்பத்தில் பிள்ளைகள் உண்டாகுமோ? திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்து இருப்பீர்களோ? அது கூடாது. கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது. இவ்வளோ நான் செஞ்சு நான் இப்படிலாம் வாழ்க்கைப்பட்டு திரும்ப பிள்ளைங்க பிறந்தாலும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி இவ்வளோ காரியங்களை அந்த நகோமி வந்து யோசித்து சொல்கிறத பார்க்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? அவ்வளோதான், இதுக்கு மேலே எனக்கு சந்ததி கிடையாது, என்னோட சந்ததி என்னோட குடும்பத்தில் அவ்வளோதான், வாரிசுகள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த நகோமி சொல்கிறத பார்க்கலாம். ஆனால் முடிந்து போயிடுச்சு, அவ்வளோதான், என்னோடய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு இந்த நகோமி நினச்சா கூட ஆண்டவர் பாருங்களேன், அந்த நகோமியோட வீட்டை அவர் கட்டினார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவள் சொல்கிறா, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப வர பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. ஆனால் 4வது அதிகாரம் ரூத் 4 நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4:14 வாசிக்கலாமா? ரூத் 4:14. சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று போவாசுக்கு தயை செய்த கர்த்தர் இல்லை, ரூத்துக்கு தயை செய்ய கர்த்தர் இல்லை, உனக்கு தயை செய்த கர்த்தர். சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு நகோமிக்கு ஆண்டவர் தயை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரூத் 4:16 வாசிச்சோன்னா நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி, ரூத்துக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தலை, போவாசுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தலை, நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தினாங்க. அப்போ இந்த குழந்தை யாருடைய குழந்தை? நகோமியோட குழந்தை. நகோமியோட அந்த பேரை தான் அது தாங்கி அது வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா வாசித்து பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நகோமிக்கு ஆண்டவர் அவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அவளோட வாழ்க்கை முடிந்து போயிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ, அப்படின்னாலும் அதெல்லாம் எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க, அப்படின்னாலும் அது எப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எத்தனை கேள்விகளோட கன்ஃபியூஷனோடு இருந்த அந்த நகோமிக்கு ஆண்டவர் அவளோட வீட்டை கட்டினார். நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று அந்த அயல் வீட்டுக்காரிகள் வாழ்த்தினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி தான் யோசேப்போட வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். முடிந்து போனது அப்படின்னு சொல்லி நினச்ச அந்த நேரத்தில் யோசேப்பை அவர் கட்டினார். எப்படின்னா குழியில் தூக்கி போட்டாங்க, அண்ணன்மாரெல்லாம் சேர்ந்து குழியில் தூக்கி போட்டாங்க. குழினா கூட வெளியே வந்துடலாம், ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எப்படியாச்சும் யாராவது தூக்கிட்டு போவாங்க, எங்கேயாவது வழியில் வேறு ஆடு மேய்க்கிறவங்க வரலாம், இல்லை வேறு யாரோ எகிப்தியர்கள் யாரோ ஒருத்தங்க வந்து நம்ம அந்த குழியிலேருந்து தூக்கிடலாம். ஆனால் அந்த எகிப்தியருக்கு விற்று போட்டதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வர முடியுமா? முடியாது. நிறைய பிரமாணங்கள் இருக்குது. அடிமையானவன் அவன் வந்து உயிரோடு இருக்கிற அளவுக்கும் அந்த எஜமான இடத்துல அவன் வந்து கட்டப்பட்டிருக்கிறான். அவ்வளோ வந்து விற்று போட்டதுக்கப்புறம் கூட இந்த யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில் யோசேப்பு நினச்சிருக்கலாம், ஐயோ ஆண்டவரே, இதோட என்னோடய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதோட அவ்வளோதான், எனக்கு நீங்கள் தரிசனத்தெல்லாம் கொடுத்தீங்க, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் என்னை வணங்கிட்டு, எவ்வளோ அரிக்கட்டுகள்லாம் என்னை வணங்குச்சே அப்படின்னு சொல்லி அவன் புலம்பவே இல்லை. நம்மளாக இருந்தால் அப்படி தானே, எல்லாம் கொடுத்தீங்க ஆண்டவரே, ஆனால் இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி எகிப்தியர்கிட்ட என்னை விட்டு போட்டாங்க, அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு வாசலை அவர் திறந்து அந்த அந்த எகிப்திற்கு 2வது ஸ்தானத்தில் அவனை அதிகாரியாய் ஆண்டவர் மாற்றினார். அப்போ முடிந்து போன அந்த வாழ்க்கையை கூட ஆண்டவர் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சென்னையில் வந்து ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க. ஒரு கணவனும் மனைவியும் சிறு பிள்ளைகள்லாம் சேர்ந்து அவங்க குடும்பமாக ஒரு ஹோட்டல் நடத்துனாங்க. அந்த ஹோட்டல் வந்து பயங்கர ஃபேமஸ், ஒரு கூரை கடை மாதிரி உள்ள ஹோட்டல் தான். எல்லாரும் அங்கே வந்து சாப்பிடுவாங்க, ரெகுலராக சாப்பிட்றவங்க இருப்பாங்க, எப்போவாவது வர்றவங்க வரும்போது சாப்பிட்றவங்க, அந்த ஏரியாலேயே எல்லாரும் வந்து அந்த கடைக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது ரொம்ப ஃபேமஸான ஒரு கடையாக இருந்துச்சு. அவங்க கிறிஸ்துவை அறியாதவங்க. அப்போ ஒரு நாளில் திடீர்னு அவங்களுக்கு எதிராக நிறைய இந்த மாதிரி பில்லி சூனியங்கள் மந்திரங்கள் எல்லாம் வைக்கப்பட்டதுனால என்னாச்சு அப்படின்னா, அவங்க கடைக்கு போய் பிரியாணி வாங்கினோம் அப்படின்னா எல்லாரோட தட்டுலையும் ஒரு கொத்து முடியை பார்ப்பாங்க. அந்த கஸ்டமர்ஸ்லாம் சாப்பிட்றவங்கலாம் வந்து என்ன இப்படி முடியை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்களாம். இல்லையே நாங்கள் போடலையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கரண்டிக்கும் அந்த முடி வந்து அது வந்துட்டே இருந்துச்சான்.
இவங்க என்னெல்லாமோ பண்ணி அதை எப்படிலாமோ நிறுத்த பார்த்தாங்க, முடியவே இல்லை. அப்படி வந்து பிசாசோட கிரியைகள் அதிகமாக இருந்தனால அந்த ஒவ்வொரு வாய் சாப்பாடுலேயும் அப்படி வந்து அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. இதனால் அந்த வருகிறவங்க, அந்த சாப்பிட வர்றவங்க நின்று போனாங்க, வந்து சண்டை போட்டாங்க. அப்படியே ஒரு நாளில் அந்த கடையவே அவங்க மூடுகிற சூழ்நிலை வந்துருச்சு. அப்படியே அந்த கடையும் மூடிட்டாங்க. அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு, நிறைய பணத்தை அவங்க இழந்து போனாங்க. அப்படி இருக்கும்போது அந்த தகப்பன், அந்த அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் சுகவீனமாக அவர் ஆக ஆரம்பித்தார். அப்புறம் சுகவீனமாக அவர் படுத்த படுக்கையிலே ஆயிட்டார். அப்படி இருக்கும்போது அந்த மனைவி வந்து ரொம்ப கஷ்டத்தில், இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுவோம், இதுக்கு மேலே எங்கிட்ட என்ன இருக்குது, வாழ்கிறதுக்கு சாப்பாடு இல்லை, சுகவீனமாக இருக்கிறாரு, அதுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு மருந்து வாங்குறதுக்கு காசு இல்லை. இப்படி ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வந்து நைட்டு யோசித்தாங்க. காலையில் எழுந்திரிச்சு எல்லாரும் தற்கொலை பண்ணி செத்துடலாம், இதுக்கு மேலே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன இருக்குது, அடுத்த வேளை சாப்பாடு கூட இல்லையே, அப்போ நாங்கள் எப்படி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையான தெய்வம் யாராவது இருந்தால் எங்களை நீங்கள் பார்க்க வாங்க, இல்லையா நாங்கள் எல்லோரும் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. இதே நேரத்தில் அடுத்த நாள் அதிகாலை 4 மணிக்கு அதே சென்னை பட்டணத்தில் ஒரு அடுத்த ஊரில் ஒரு குருடான ஒரு சகோதரர் இருந்தார். அவருக்கு 2 கண்களிலும் பார்வை கிடையாது. அந்த சகோதரர் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து அவர்கிட்ட பேசினார். இந்த தெரு, இந்த வீடு, இந்த மனுஷனோட பேர் சொல்லு அப்படின்னு சொல்லி. இந்த தெரு, வீடு, பேர் 3 வந்து அவருக்கு வந்துச்சு. உடனே இவர் என்ன பண்ணார், உடனே கிளம்பி அந்த குச்சி வச்சு அப்படியே அட்ரஸ் கேட்டு இந்த வீட்டோட வாசலில் 5 மணிக்கு வந்து நின்றுட்டார். அந்த குருடான அந்த மனுஷன் அவர் ஜோம் பண்ணி ஆண்டவரோட வார்த்தை கேட்டு இங்கே வந்து நின்றுட்டார். காலையில் 5 மணிக்கு இவர் கதவு தொட்டுறார். இந்த அம்மா எழுந்திரிச்சு, இன்றைக்கே நம்ம சாக போகிறோம், கடைசியாக யாரோ கடன்காரன் வந்து நம்மளை வந்து இப்படி கஷ்டப்படுத்த வரானே, நம்மளே இன்றைக்கி தான் சாகிறதுக்கு முடிவு எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே, ஏசு உங்களை நேசிக்கிறாரு, இந்த மாதிரி என்னை அனுப்பினார் அப்படின்னோடனே இவங்க கதவை மூடிட்டாங்க. எங்களுக்கு ஒன்றும் ஏசுலாம் தேவையில்லை, நானே இன்றைக்கி சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கதவை மூடிட்டு, அவர் உடனே என்ன பண்ண, ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு சரின்னு சொல்லி அவர் வந்து கீழே இறங்குறதுக்கு படியில் இறங்கியிருக்காது. இவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, இறங்குறாரு. அப்போ அந்த படுக்கையில் இருந்த அந்த மனுஷன் வந்து சொல்கிறார், சரி கடைசியாக ஒரு தடவை அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு கேட்டுக்கோமே, என்ன தான் சொல்கிறாரு, சொல்ல ஏதோ வந்தார்ல, அதை கேட்டுரு அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த அம்மா வந்து அவரை கூப்பிடுறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ கூப்பிட்டு, என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆண்டவர் காலையில் எனக்கு உங்கள் பேரை சொன்னார், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னோடனே இவங்க எல்லாத்தையும் சொன்னோன்னே அதுக்காக அவர் வந்து பாரத்தோடு ஜோம் பண்ணார். ஜோம் பண்ணி அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த மனுஷனை பற்றியோ அவர் யார் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து சரி ஓகே, ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்காரு, நமக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ஆண்டவருக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. பக்கத்தில் இருக்க சபையை பார்த்து அவங்க அங்கே போக ஆரம்பித்தாங்க. அங்கே போய் ஆண்டவர் அந்த கணவனுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. திரும்ப அவங்க வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே தோணுச்சு, இல்லை நம்ம பிஸ்னஸ் வந்து நமக்கு செட் ஆகாது, நம்ம ஆண்டவருக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்காக நம்ம ஊழியம் செய்யணும், அவர் சுகத்தை கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, நம்ம ஆண்டவருக்காக தான் நிற்கணும்னு சொல்லி அவங்க ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சென்னை பட்டணத்தை கலக்கிற அளவுக்கு அவங்க வந்து பெரிய ஊழியக்காரங்களாக மாறினாங்க. சகோதரி யாகமாள் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் அடித்தா தெரியும். அவ்வளோ பயங்கரமாக ஆண்டவருக்காக அவங்க ஊழியம் செஞ்சாங்க. தீர்க்க தரிசனங்கள்லாம் அவ்வளோ துல்லியமாக அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு எழுத படிக்கலாம் தெரியாது, ஆனால் அவங்க வந்து நைட்டு ஃபுல்லாக முழங்காலே நின்று நம்ம எதுக்காக ஜோம் பண்ண சொல்கிறோமோ அதை வந்து அவங்க அவ்வளோ தெளிவாக வந்து ஆண்டவருக்காக அவங்க வந்து சொன்னாங்க. இன்றைக்கும் அவங்களோட சந்ததிகள் எல்லாம் ஒரு சபையை நிறுவி அதை நடத்தி கொண்டு வருகிறாங்க. அப்படி தான் நம்ம முடிந்து போன வாழ்க்கை, இதோட என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கூட நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். அப்போ அந்த சகோதரியும் அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட பிள்ளைகள் எல்லாரையும் நம்ம எடுத்துக்கொண்டா அப்படி வந்து ஆண்டவர் அதை போல் நம்மையும் அவர் வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 31:4 வாசிக்கலாமா? எரேமியா 31:4 நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று நம்ம பார்க்கலாம். யோவேல் 2:25 வாசிக்கலாம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம முதல்ல வாசிச்சோம்ல, சங்கீதம் 102:15 சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். நம்மை அவர் கட்டுகிற தேவன். அவர் அதன் மூலமாக அவரோட நாமத்திற்கென்று மகிமையை அவர் கொண்டு வருவார். ஆராதனை இயேசுவுக்கே.